ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற லாக்டவுன் படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது அனுபமா பரமேஸ்வரன், சார்லி, நிரோஷா போன்றோர் நடித்திருக்காங்க. ஏஆர் ஜீவாங்கிறவர் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. ரகுநந்தன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சக்திவேல் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. லாக்டவுன் படத்தின் கதை அப்படிங்கும்போது படத்தின் நாயகியான அனுபமா பரமேஸ்வரன், அவங்களோட தந்தையா சார்லி, தாயா நிரோஷா, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி, ஒரு அழகான குடும்பம். அதே மாரி தந்தை வந்து அந்த அனுபமா பரமேஸ்வரன் மேல ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அவங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறாங்கன்னா கூட, நைட் ஷிஃப்ட் வேண்டாம், வேற ஏதாவது வேல பாருங்கிற மாரி, அந்த மாரி குடும்பம் வந்து ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம்னாலும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதே சமயம் அனுபமா பரமேஸ்வரன் வந்து வேலைக்கு போகணுங்கிற ஒரு இன்டென்ஷன்ல இருக்காங்க. அப்படி இருக்க சார்லியோட முதலாளியோட பொண்ணு வந்து அதாவது ஒரு கலப்பு திருமணம் பண்ணியிருக்கா. ஆனா சார்லியோட முதலாளி அந்த பொண்ண வந்து நல்லா வளர்த்துருக்காரு. அப்படி இருக்கக்குள்ள இந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுக்குதேங்கிற மாரி இத பார்த்த சார்லி வந்து அவரோட மனைவிட்ட வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. எங்கேயாவது அவராவது முதலாளியாவது தாங்கிக்கிறாரு. எனக்கு இந்த மாரி நம்ம பொண்ணெல்லாம் போச்சுன்னா தாங்கிக்க முடியாதுங்கிற சொல்றாரு. அப்படி இருக்க இதையும் அனுபமா பரமேஸ்வரன் கேட்குறாங்க. அப்படி இருக்க அவங்க வேலைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாரி எனக்கு வேலை வேணும்னு. அவங்களும் அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கு இவங்கள கூட்டிட்டு போறாங்க. அந்த பார்ட்டியில வந்து ஒரு ஹெச்ஆர் நபர வந்து அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த பார்ட்டிக்கு போனதுல வந்து அனுபமா பரமேஸ்வரனுக்கு சில நடக்கக்கூடாத ஒரு விஷயங்கள் வந்து நடந்துருது. அது அப்போ அவங்களுக்கு தெரியல. லேட்டர் ஆன் வந்து தெரிய வருது. அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு ரெமெடி இவங்க தேடி போகும்போது, அதாவது கொரோனா காலகட்டமா இருக்கு. லாக்டவுன் அறிவிக்கிறாங்க. அப்படி இருக்க அந்த பிரச்சனை வந்து பெருசா ஆச்சுன்னா, அவங்க குடும்பத்தோட மானம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தன் தந்தை வந்து தன் மேல தன் குடும்பம் அன்பு வச்சிருக்கு. இந்த அன்பு எக்காரணம் கொண்டும் கெட்டுறக்கூடாது. அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு அனுபமா பரமேஸ்வரன் நினைக்கிறாங்க. அப்படி இருக்க கதை எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அனுபமா பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து அவங்க வெளிய வந்தாங்களா? அதே சமயம் அந்த பிரச்சனை பெருசாச்சு அப்படின்னா, அது வந்து அவங்க குடும்பத்தையே பாதிக்குங்கும்போது அந்த பிரச்சனை பெருசாச்சா? இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமா அமையறது தான் லாக்டவுன். இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அனுபமா பரமேஸ்வரன் இந்த கேரக்டர அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர நல்லா தாங்கி பிடிச்சிருக்காங்க. நிச்சயம் வந்து ஒரு நல்ல ஆக்டிங்கில ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தந்தையா நடிச்ச சார்லி, நிரோஷா, அதே மாரி அவங்களுக்கு ஃப்ரெண்டா நடிச்சவங்க, படத்தில நடித்த நடிகர்கள் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அத ஸ்க்ரீன்ல வந்து நீட்டா குடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த படத்துக்கு தேவையான ஒரு சினிமோட்டோகிராஃபியும் ஒர்க் ஆவுது. அட் தி சேம் டைம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் நல்லாயிருக்கு. சாங்ஸும் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கு. மேலும் இவங்க டச் பண்ண ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட். அத கரெக்ட்டா வந்து ட்ராமாவா நீட்டா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதே மாரி இன்றைய காலகட்டங்களுக்கு இந்த மாரி படம்ங்கிறதுக்கான ஒரு தேவை இருக்கு. அத நீட்டா தான் வந்து ஸ்க்ரீன்ல குடுத்துருக்காங்க. சரி, இந்த படத்துல வேற என்னெல்லாம் செஞ்சிருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட்டு இந்த கதை நகர்றதே ரொம்ப ஸ்லோவா தான் நகருது. அதே மாரி அதாவது அந்த அனுபமா பரமேஸ்வரனோட பிரச்சனைங்கிறது வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து நல்ல ஒரு பதபதப்பை குடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது என்னமோ இந்த படத்துல வந்து மிஸ் ஆவுது. அதனாலேயே வந்து இவங்க சொல்ல நெனச்ச விஷயத்த விட அந்த கேரக்டரோட ஒன்றி பார்க்கும்போது அந்த பதபதைப்புங்கிறது ஆடியன்ஸுக்கு வரும். அது சுத்தமா மிஸ்ஸிங். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங்கு இல்ல இவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப ஸ்லோ நரேஷன்ங்கிறதுனால ஓரளவுக்கு அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாமலே போயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி ஓவராலா லாக்டவுன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் நாயகி வந்து ஒரு அழகான குடும்பத்தில வாழ்றாங்க. அதாவது தந்தைட்டேருந்து நல்ல பாசம்லாம் கிடைக்குது. அப்படி இருக்க அவங்க வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்றாங்க. அந்த பிரச்சனை வந்து பெருசா ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து குடும்ப மானமே போகுங்கிற பட்சத்தில அனுபமா வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு? இத வந்து அதாவது ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமாவா தான் குடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது, அந்த கொஞ்சம் வந்து அந்த கேரக்டர வந்து நம்ம உள்வாங்கி பண்ற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து வேற மாரி திரும்பியிருக்கும். அந்த கேரக்டரோட நெறைய இடத்துல நமக்கு கனெக்ட் மிஸ் ஆவறதுனாலேயே
படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்ச் ஸ்லோ பர்னிங் சென்சிட்டிவ் ட்ராமாவாகத்தான் முடியுது. அதாவது ஸ்லோ பர்னிங்காக பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஓகே. ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்க்க வேண்டிய படம் தான். கொஞ்சம் நம்ம பொறுமையை அதாவது லாக்டவுன் பண்ணியிருக்கு. ஸோ அது இல்லைன்னு சொல்ல முடியாது. படத்தோட சென்சார் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது யுஏ சர்டிஃபைடு தான். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்கள். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.